Hi cuties, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு யாருக்கு வேணாலும் பண்ண முடியற ரொம்ப ஈஸியான பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் டிசைன் தான். இதுக்கு வந்துட்டு ஒரு plain சுடிதார் இல்லனா டாப் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் தான். ஒரு மினிமம் சைஸில் இருக்கிற கோல்டன் பீட்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இங்கே மெயினாக யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ தான். ஸோ இதோட ரேட்டெல்லாம் வந்துட்டு நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாம். நான் வந்துட்டு இப்போ நெக்கோட சென்டரில் வந்துட்டு அந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு ஒரு டாட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு சுற்றி ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த க்ளூ வச்சுட்டே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கோல்டன் பீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த சென்டரில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிள் ஃபுல்லாக நமக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு தான் இந்த ஃபேப்ரிக் க்ளூ, இந்த கோல்டன் பீட்ஸ் இதுக்கெல்லாம் எவ்வளோ ரேட்டு வரும்னு. நான் இங்கே யூஸ் பண்ண அந்த குட்டி ஃபேப்ரிக் க்ளூ பாட்டிலுக்கு வந்துட்டு 15 ரூபா தான். அண்ட் வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு 10 ரூபாய்க்கு ஓரளவு நல்ல குவான்டிட்டியில் நமக்கு பீட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பண்ண போகிறோம். நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து ஃபஸ்ட் ஒரு டாட் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு சுற்றி ஒரு குட்டி சர்க்கிள் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பீட்ஸ் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் சேம் மெத்தட் தான், அந்த மாதிரி பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஷாப்பில் பண்ண கொடுத்துட்டேன்னா நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் நீங்கள் பண்ண வைப்பீங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு வீட்டிலே வந்துட்டு ஒரு 30 ருப்பீஸ்க்கே இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக ரேட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதை பண்ணி முடிக்கலாம். ஃபேப்ரிக்லும் வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour எடுக்கும். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ண ட்ரெஸ்ஸஸ் இல்லைன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. க்ளூ வந்துட்டு ட்ரை ஆகிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன்னா இன்னும் செக்யூராக இருக்கும். இந்த ஒரு டிசைன் வந்துட்டு உங்களுக்கு சாரி ப்ளவுஸோட நெக்கில் அண்ட் சுடிதார் நெக்லெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து ட்ரெடிஷ்னலான அந்த பாவாடை ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளவுஸ்லலாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பிளெயின் டாப் இருந்துட்டேன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்.
ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நமக்கு ஃபுல் நெக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டா பார்க்க இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.